ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட சார்ட் ரீடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார்ட் ரீட் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்டாக் வந்து பியரிஷ்ல இருக்கா, இல்லை புல்லிஷ்ல இருக்கா, கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னைக்கு ஹிந்துஸ்தான் காப்பரில் என்ன நடந்துட்டு இருந்திருக்கு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டான டேட்லேருந்து பார்க்குறோம். 2010 அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டு லோ ஓப்பனிங் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன நடந்திருக்கு, 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷில் இருந்திருக்கு. ஸோ நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில். ஏன்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா பார்த்து முடிக்க முடியாது, ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா ஒரு செல்லிங் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான். எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் என்ன நடந்திருக்கு, புல்லிஷாக இருந்திருக்கு. எகெயின் என்ன நடந்திருக்கு, புதுசாக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு லோ வச்சது, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பாயிண்ட். ரீடெஸ்ட்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும், அது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும் இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது. ஏன்னா இங்கேருந்து பிரேக் ஆன பிறகு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு லோ. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரெண்டு பார்க்கலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை, இங்கே என்ன இருக்குது புதுசாக ஒரு லோ வச்சுருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து எகெயின் புதுசாக இன்னொரு லோ வச்சது, திருப்பி அதே ரெசிஸ்டண்ட்டு போயிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ வைக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்திருக்கு. இந்த ஸ்டாக்கில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்டாக் வந்து பீரேஷில் இருந்திருக்கு. எப்போது 2010 லிஸ்ட் ஆனது, 2011 பீரேஷ் தான், 2012 பீரேஷில் தான் இருந்திருக்கு, 2013 பார்த்தீங்கன்னா பீரேஷில் தான் இருந்திருக்கு இந்த ஒரு ஸ்டாக். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ இது வரைக்கும் வச்சுருக்குங்களா. அப்போது இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ட்ரெண்டு வந்து எதை பிரேக் பண்ணால் எகெயின் மேலே போக சான்சஸ் இருக்குது, இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட். அப்போது அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் பாயிண்ட்டா. அப்போது ஒன்ஸ் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு வரும்போதெல்லாம் கீழே ஃபால் ஆகிருக்கு இந்த விஷயத்தை பார்த்தீங்களா. அப்போது இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். இந்த என்னது, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கு. பட் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே அதனால் போக முடியல. எகெயின் என்ன ஆகிருக்கு, திருப்பி பார்த்திங்கன்னா ட்ரெண்டு நெகட்டிவ். இது பாருங்கள் லோயர் லோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எகெயின் என்ன ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகியிருக்கு. சேம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் பார்க்குற விஷயம் ஒன்று இருக்குது. என்னதுன்னு பார்த்திங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா மேலே போக சான்சஸ் இருக்குங்கிற விஷயம் பார்த்தோம். ஸோ அதே லோ தான் மார்க் பண்ணிங்கன்னா அதே லோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஆகிருக்கு. இங்கேருந்து பாட்டம் அவுட் ஆனது எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்கா, ஆனது எங்கே வரைக்கும் போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதாக பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மூவ் ஆகும், இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஓகே, இது வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது இது பிரேக் பண்ணிட்டு போயாகணும். ஆனால் பிரேக் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன நடந்திருக்கு, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ, புதுசாக ஒரு லோ வச்சுட்டே வந்ததுங்களா. அப்போது இது 2017 18, அதாவது பார்த்தீங்கன்னா 14 to 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் இருந்தது. 19 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி பார்த்தீங்கன்னா செல்லிங், எகெயின் பார்த்தீங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகெயின் செல்லிங். அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிற விஷயத்த வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லோவாக வச்சுட்டே வந்திருக்கா, லோவா. பட் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு ஜோன்லேருந்து. ஓகே, இந்த ஒரு ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்சைடு ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் போகிற விஷயம் நமக்கு தெரியும், இது வரைக்கும் போகிற விஷயம் நமக்கு தெரியும் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னா. பட் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். இது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஜோனில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு புல் பேக் பண்ணிவிட்டு திருப்பி நமக்கு ஒன்று விஷயம் தெரியும், எங்கே அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இது தான் அப்படிங்கிற விஷயம். இந்த பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போக சான்சஸ் இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸா. அப்போ இங்கேருந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு
எகெயின் பார்த்தீங்கன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட்டுக்கு போகும்போது என்ன ஆயிருக்கு? வால்யூமோட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன பிரேக் ஆயிருக்கு. அப்போ இது பாருங்க 2013, 2014, 2015, 2016, 17, 18, 19, 20, 21ல தான் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு. ஒரு 7 வருஷமா பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகாம என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே ஒரு 5, 6 வருஷம் கன்சாலிடேட் ஆயிட்டு, ஒரு 1 இயர் பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்ப டைம் பீரியட் வந்து தெரியணும் இந்த இடத்துல. எவ்வளோ பெரிய டைம் பீரியட்ல இருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்கும்? சும்மா நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா தான் இருந்திருக்கும். ஏன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான். இதுவரைக்கும் போகுது, திருப்பி அகைன் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். அதே ஜோனுக்குள்ள தான் இருந்திருக்கு. ஓகே. இங்க வந்து என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுங்களா? நல்லா வால்யூமோட பிரேக் ஆயிட்டு மேல போனது. ஒரு 3, 4 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் போ முடிஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, போயிருக்கு. அடுத்த டைம் கீழ வந்துட்டு போகும்போது என்ன நடக்கணும்? எகைன் பார்த்தீங்கன்னா, மேல போகணும். புதுசா ஒரு ஹை வைக்கணும். பட் இங்க ஹை வைக்காம என்ன நடந்திருக்கு? ஒரு லோ வைக்க ஆரம்பிச்சிருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரெண்ட நோட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க ட்ரெண்ட் இப்படி இருக்குன்னு. இது ஒரு லோ. இது ஒரு புல் பேக்குங்களா? போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஹை வைக்கணுமா? ஆனா வைக்க முடியாம என்ன ஆகுது? புதுசா ஒரு லோ வைக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா போயிருக்கு ரெசிஸ்டன்ட் வரைக்கும். எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசா லோ வைக்க முடியல. இந்த ரேஞ்ச் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஆயிருக்கா? இந்த கன்சால்டேஷன் பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, மார்க் பண்றேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் ஆயிருக்கா? ஒரே ரேஞ்ச் பவுண்ட்லயே இருந்திருக்கு. பிரேக் டவுன் ஆனது. ரீடெஸ்ட் ஆயிட்டு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ விக்குது. ஆனா, ஓவராலா மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா செல்லிங்ல இருந்திருக்கு லோயர் லோ. ஆனா, ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆயிட்டு தான் மேல போயிருக்குங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல வந்து எகெயின் லோ வச்சுட்டு மேல போம்போது என்ன நடக்கணும்? ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கணும். அது இந்த இடத்துல ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெண்ட் ஆகுன விஷயத்த பார்க்கலாம். மார்க் பண்றேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனலா? இங்கேருந்து என்ன நடந்திருக்கு? எகெயின் இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. தெரியுதுங்களா? எக்ஸ்பேண்டிங் சேனல்லாம் ஒரு சப்போர்ட்டாவும், மேல இருக்கிற லைன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்கா? இப்போ இங்கிருந்து போம்போது பாருங்க, ட்ரெண்ட் எப்படி ஆயிருக்குங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க இந்த இடத்துல இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹை. ஒரு புல் பேக்கு. புதுசா பார்த்தீங்கன்னா, சேம் ஈக்குவலா போயிருக்கு. ஒரு புல் பேக்கு. மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா ஹை ஹை போயிருக்குங்களா? எகெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா, இத பிரேக் பண்ணிட்டு கீழ வரைக்கும் போகலாம். பட் இதுக்கு கீழ போச்சு அப்படின்னா தான் பீரிஷ்குள்ள போக ஆரம்பிக்கும் திருப்பியும். ஆனா, இது என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் ஆனது. எகெயின் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும். ஒரு 50% கேம் பார்த்தீங்கன்னா ஓவர். அப்ப என்ன ஆகுது? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போகுதுங்கிற விஷயம் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல வந்து இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். சரிங்களா? அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு எது வரைக்கும் வரும்னு தெரியும். இது வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிரும் நமக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா பிரேக் அவுட் ஆனா தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்ப அது வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்திருக்குங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மலா பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸான பேட்டர்ன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், இது வந்து ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட். இது வரைக்கும் வருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் ஆயிட்டு, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இதுவே நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீடெஸ்ட்டா இருக்கும். தெரியுதுங்களா? இங்கேருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு ரீடெஸ்ட். இத பிரேக் அவுட் குடுத்ததுக்கான ரீடெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன ஆகுது? ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. அப்போ இத பிரேக் பண்ணியாச்சுன்னா நமக்கு 2 விஷயம் தெரியும். இங்க நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அத எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. அதே ரெசிஸ்டன்ஸ. இது பிரேக் ஆயிருச்சு அப்டின்னா, அடுத்து ஆல் டைம் ஹை கிட்ட போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் ஆல் டைம் ஹை போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆல் டைம் ஹை போயிருக்கு. பட் குளோசிங் பாருங்களேன். வீக்லி குளோசிங் பார்த்தீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா உள்ள தான் இருக்கு. அப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம். என்னது? சேம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவா? இது பிரேக் பண்ணிட்டு போயிருக்குங்களா? கீழ வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம்? சேம் பார்த்தீங்கன்னா, இத ரீடெஸ்ட் பண்ணிட்டும் கூட பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகும். இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஆல் டைம் ஹைல வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு.
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் உள்ள தான் இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இத வந்து நீங்க பை, செல், ரெக்கமெண்டேஷன் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. இதுல வெறும் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா, ட்ரெண்ட் எப்படி இருக்கு இந்த ஸ்டாக்கோடது, ஸ்டாக்ல என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதானே. ஓகே. இந்த மாரியான நெறைய ஸ்டாக்ஸோட சார்ட் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.